ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு 1 மீட்டர் கிளாத்தில் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வெஸ்டர்ன் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நெக் லைன் கிராஸ் பீஸ் வச்சு பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் டாப்போட பாட்டமில் வந்துட்டு ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி பாட்டம் வந்துட்டு டாப் கூட அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப் கட்டிங் வீடியோலேயே வந்துட்டு காமிச்சிருந்தேன். டாப் அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கிடச்சிது. நல்லா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு லென்த்தி பீஸ். இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சு டாப்போட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக்கோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு நமக்கு 42 இன்ச்சஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப் கட்டிங் வீடியோவில் பார்த்தா வந்துட்டு நல்லா புரியும். ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கட் பண்ணன்ட்டு. இந்த கிளாத்தோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி நம்ம 2 பீஸ் ஆஃப் கிளாத் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சுருக்கி நம்ம டாப்போட வித்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு வந்துட்டு மடிச்சுக்கிட்டேன். 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கீழே மடித்து வந்துட்டு ஃபுல் லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத் இருக்குல்ல, அந்த பீஸ் ஆஃப் கிளாத்லையுமே வந்துட்டு அதே மாதிரி கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்க. இந்த மாதிரி மடிச்சு வந்துட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் ஆஃப் கிளாத்லையுமே வந்துட்டு ஒரே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு 2 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக இருக்கான்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு மடித்து வந்துட்டு தைச்சிருக்கோம். ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஹைட் கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக தைக்கும் போது கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி. இப்போது ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு எடுத்துக்கோங்க. கார்னரில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரியே வந்துட்டு கிளாத்தோட இன்னொரு சைடு ஆப்போசிட் கார்னர்லேயும் வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி 2 சைடுமே வந்துட்டு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணுறோன்னா, ஏன்னா வந்துட்டு நம்ம டாப்பு கூட பாட்டம் அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ சைடில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரில்ஸ் வச்சிட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு சரியாக வராது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கார்னரில் இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கிளாத்தை நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளி சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரில்லோட வித்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு இருக்க மாதிரி வச்சு கிளாத்தோட ஃபுல் லென்த்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு ஃபுல் லென்த்துக்குமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்லா பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஃப்ரில்ஸ்லாம் வந்துட்டு ஒரே வித்துக்கு வந்துட்டு இருக்குது. ஒன்று ஒரு சைஸ்க்கு இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே டாப்போட இந்த மாதிரி பாட்டமாக வச்சு பாருங்கள். கீழே வித்து வந்துட்டு கரெக்டாக இருக்கா அட்டாச் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்போட வித்தை விட பாட்டமோட வித் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம கார்னரில் வந்துட்டு ஒரு ஃப்ரில்லை வந்துட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரே சைடு கூட பிரித்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு 2 சைடு கார்னர்லையுமே வந்துட்டு ஒரு ஃப்ரில்லை பிரித்து விட்டுட்டு டாப்போட வித்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது வச்சு பாருங்கள். டாப்போட வித்தும் பாட்டமோட வித்தும் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்ட்டு ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம பேக் பார்ட்டோட பாட்டம் பீஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டோட பாட்டம் பீஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே 2 கார்னர்லையும் 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சு டாப்போட வித்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டமையும் வந்துட்டு நம்ம சுருக்கி இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு பாட்டமை வந்துட்டு இந்த மாதிரி டாப்பு கூட வச்சு பாருங்க வித் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு. வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம கரெக்டாக ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு கரெக்டாக டாப்போட வித்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பாட்டமை. இப்போ நம்ம பாட்டம் வந்துட்டு அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். டாப்போட குட் சைடு வந்துட்டு பாட்டமோட குட் சைடை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். குட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா 2 கிளாத்தையும் நல்லா இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வந்துட்டு வச்சுக்கோங்க. குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஈவனாக வச்சு 2 கிளாத்தையும் கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுட்டா பிரிஞ்சு வந்துடும். ஸோ மேலே வந்துட்டு 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துட்டேன். கீழே பாட்டம் வந்துட்டு 2 ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லேயுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. பாட்டமில் வந்துட்டு நம்ம ஃப்ரில்ஸ் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பின் பக்கமாக வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு தூக்கிட்டு இருக்கோம். அதை வந்துட்டு மேல் பக்கமாக வந்துட்டு இந்த மாதிரி படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ நம்ம மேல் பக்கமாக படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டாச்சு. ஃப்ரண்ட்லேயுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா. இப்போது பேக் பீஸ் வந்துட்டு நம்ம பாட்டம் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம இப்போது ஃப்ரண்ட் பீஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி 2 கிளாத்தையும் நல்லா ஈவனாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டால் தையல் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ 2 ஸ்டிச் போட்டு பாட்டம் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. டாப் கூட இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு டாப் அண்ட் பாட்டம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டரில் தூக்கிட்டு இருக்க கிளாத்தை மேல் பக்கமாக படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கலாம். மேல் பக்கமாக தான் நம்ம படியை வச்சு படிமான தையல் போடணும். கீழ்ப்பக்கமாக நம்ம படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பாட்டம் அட்டாச் பண்ணிட்டு படிமான தையல் போடுறதுனால நூலாகவும் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி இப்கிட்ட வந்துட்டு குண்டாலாம் இல்லாமல் ட்ரெஸ் வியர் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். படிமான தையல் போட்டுட்டு மேலே நூலாக இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்துட்டு பாட்டம் அட்டாச் பண்ணிட்டு படிமான தையலும் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. நல்லா பார்க்குறதுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் பீஸ்லையுமே வந்துட்டு நம்ம பாட்டம் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் பீஸ்லையுமே வந்துட்டு நம்ம ஃப்ரில்ஸ் வச்சு பாட்டம் அட்டாச் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வியர் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம 1 மீட்டர் கிளாத்தில் ரொம்பவே சிம்பிளாக வெஸ்டர்ன் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.